பீச் எஃபெக்ட் ரீல் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு பீச் வீடியோ மட்டும் இருந்தால் போதும். CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு முன்னே VPN எனேபிள் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோவை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க வீடியோவை. ஸோ உங்களுக்கு எந்த போர்ஷன்லாம் வேணுமோ எந்த போர்ஷன்லாம் தேவையில்லையோ ஸோ இதேமாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் தேவையில்லாத போர்ஷன்லாம் கீழே வந்து செலக்ட் பண்ணோன்னே டெலீட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துலலாம் ஸ்லோமோவாக வேணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீட்னு போங்க. ஸோ அதில் நார்மலாக கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் டியூரேஷன் கம்மி பண்ணி விட்டுக்கலாம். 0.6 அந்தளவுக்கு கொடுத்துட்டு மேக் இட் ஸ்மூத்தர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பெட்டர் குவாலிட்டின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம டிக் கொடுத்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஸோ இந்த வீடியோலலாம் உங்களுக்கு இந்த ஸ்லோமோ வேணுமோ ஸோ அந்தந்த வீடியோவில் இதே சேம் ப்ராசஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துக்கிட்டேன். ஸ்பீடில் போயிட்டு நார்மல் போய் லைட்டாக கம்மி பண்ணி விட்டுட்டு மேக் இட் பெட்டர் குவாலிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோமோ மாதிரி இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்னென்ன வீடியோஸில் தேவையோ அந்தந்த வீடியோஸில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ வீடியோவில் கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துடலாம். பேக் வந்ததுக்கப்புறம் ஆடியோவில் போய்ட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த சாங் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சாங் எது வரை இருக்கோ ஸோ ரிமைனிங் ஆடியோ வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வேறு ஆடியோ இருக்குது. ஸோ சில போர்ஷனில் வந்து உங்களுக்கு ட்ரிம் பண்ணணுன்னா ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுங்கள், பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு எஃபெக்டில் போங்க. வீடியோ எஃபெக்ட் போக்கும். வீடியோ எஃபெக்டில் போயிட்டு ட்ரெண்டிங்னு இருக்கும். ஸோ அதில் வந்து கீழே ஸ்வைப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ட்ரீமி க்ளோன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஸோ அதில் என்ன பண்ணுங்கள், கலரை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சைஸும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரேஞ்சை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுட்டு க்ளோவையும் கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுக்கோங்க. கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு திருப்பி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு சேச்சுரேஷனை கொஞ்சம் 42 அந்த ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் HSLன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ சன் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா எல்லோ கலரை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஒரு 21 அந்த. அடுத்தது ப்ளூ கலர் ஸ்கைக்காக ப்ளூ கலர் ரெண்டையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு பேக் வந்துடுது. இதில் வந்து அப்ளை டு ஆல்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுங்கள், 2 வீடியோக்கும் சென்டரில் இருக்கலாம் அந்த டிரான்சிக்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது வீடியோ லோட் ஆகும். ஸோ இதில் வந்து மேலே வந்து லைட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளர் டூன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் வந்து ஒரு 0.6 செகண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் அது டக்குன்னு வந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அப்புறம் அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பீச் எஃபெக்ட் வீடியோ வந்து ரீல்ஸ் இந்த மாதிரி எடிட் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஒரு வேளை உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணுனாலே இங்கே எடிட் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதில் ஆட் டெக்ஸ்ட்டுன்னு போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த இதுக்கு வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபாண்ட் வந்து இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் டு டிவைஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க.